இடுப்புல இந்த இடத்துல வலி, சென்டர்ல வலி, இல்ல பெட்டெக்ஸ்ல இந்த இடத்துல மேல்ல இல்ல கீழே அந்த வலி அப்படியே தொட கெண்டைக்கால்னா காஃபு பாதம் வரைக்கும் வருது, கால் விரல்ல மரமரப்பு, நடந்தா ஒரு சைடே வலிக்குது. இப்படி ஒரு சைடு இருந்த வலி திரும்ப அடுத்த சைடில் கூட ரொம்ப முத்தி போனா வந்துடுது. காலையில் எந்திரிச்சா இப்படி குனிஞ்சுதான் இப்படி நிமிர முடியுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி நான் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணும். அதுவும் 10 நாளில் உங்களை க்யூர் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, ரொம்ப உட்கார்ந்து வேலை பார்த்தது, குனிஞ்சி செல்ஃபோன் பார்த்தது, இல்லை ஐடி ப்ரொஃபஷனல், அதை தவிர பைக் நிறைய ஓட்டினது, அதை தவிர ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம், பரபரப்பு, அப்புறம் இந்த மாதிரி ரைட்டோ லெஃப்டோ இந்த மாதிரி போயிடுறது, போஸ்டரில் ஸ்கோலியோசிஸ், கைஃபோஸ்கோலியோசிஸ் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடுது. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனாலும் இதை நம்ம பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு டிசீஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின். இந்த இடத்துல ஸ்பைனல் கார்டு இங்கே ஆரம்பித்து சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சேக்ரம் இப்படி வருது. கடைசியாக காக்சிக்ஸ், பெட்டெக்ஸ்குள்ளே முடியுது. இந்த சர்வைக்கலும் இந்த லம்பாரும் வளையிற இடத்துல இருக்குது. அதனால இது ஸ்ட்ரெயின் ஆகி லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின் வந்துடுறது ஒரு பக்கம், இல்லை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் ஆர் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், எலும்பு தேய்மானம் ஆகிடுது இடுப்பில், இல்லைன்னா டிஸ்பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்பொலாப்ஸ், ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, அப்புறம் நரம்பு அழுத்துறது, சயாட்டிக்ங்கிற நரம்பு இங்கே ஆரம்பித்து இப்படியே வந்து இந்த பெட்டெக்ஸ்தோட வழியாக வந்து இந்த இடத்துல காலில் வந்து 2ஆக பிரியுது. ஆன்டீரியர் டிபியல் நர்வ், லேட்ரல் பெரோனியல் நர்வ், பாதத்தில் வந்து 5ஆக பிரியுது. பிளான்டார் நர்வ்ஸ் இது கம்ப்ரெஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி அதனால் பெயின் வரலாம். இதுக்கெல்லாம் பர்ஃபெக்டான எக்ஸசைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸ் சொல்கிறேன். இப்படி பின்னாடி கையை கோர்த்து வச்சுக்கிட்டு இப்படி சாஞ்சி இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை 7 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த மாதிரி கையை கோர்த்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி நல்லா கால் விரல்ல நின்றுட்டு எல்லாம் ஒரு ட்ராக்ஷன் கொடுக்குறீங்க. ட்ராக்ஷன்னா இழுக்கிறீங்க. இப்படி உடம்பு பூரா எவ்வளோ இழுக்க முடியுமோ மேலே இழுக்கணும். அந்த மாதிரி இழுக்கிறப்போ இழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி இடுப்பில் வச்சுட்டு போஸ்டரை கொஞ்சம் முன்னாடி வர வைக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எல்லாமே 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. அண்ட் ஃபேமான பெட்டில் படுங்க. ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பெயின் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.